சந்தோஷமான, மகிழ்ச்சியான இல்வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க. இன்னைக்கு உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே கலகலப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் மூலமாக அமையப்பெறுங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன செஞ்சா இன்னும் நமது ராசியான அதிர்ஷ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொள்ள முடியும், என்னென்ன செய்யாம தவிர்த்தா நம்ம பிரச்சனைகள் இன்றைய தினம் தவிர்க்க முடியும், எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ மறக்காம நமது சேனல்ல நீங்க நமது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் மனது நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது விஷஸ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நண்பர்களே. இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் எனது உளம் கிடிந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 27ஆம் நாள் 2022ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆடி மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாளுங்க. அவரை நினைவு கூறுவோம். அவர் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து வாழ்வில் மேலும் உயர, இந்தியாவை மேலும் உயர்த்த நாம் பாடுபடுவோம் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 90% கிரக அமைப்புகள் எல்லாமே நமது கன்னிராசி அன்பர்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை வாரி வழங்கக்கூடியதாக இன்றைய தினம் அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கையும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறது. மேலும் 11ஆம் இடத்தில் உள்ள சூரியன் புதன் சேர்க்கையும் இன்றைய தினம் குரு பார்வையை பெறுகிறது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாமே நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை கண்டறிந்து அதை அகற்றுவதற்கு உதவி செய்யும் நாளாக அமைய பெறுங்க. உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு எந்த காரியங்களில் தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் மற்றவர்கள் உங்க காரியங்களை ஏத்துக்காம இருந்தீங்க கூட இன்னைக்கு உங்களுடைய காரியங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் சில விலையுயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்காக நீங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமானதாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே புதிய வருமானங்கள் இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. இன்றைய தினம் நீங்கள் சக்திசாலியாக திகழ வேண்டும் என்றால் இன்றைய தினம் விளையாட்டிலும் மற்றும் வெளிப்புறத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது போன்ற விஷயங்கள்ல நீங்க ஈடுபடுறது நல்ல நன்மைகளை தருங்க. உங்களுடைய சக்திகளை மீட்டெடுக்க அது உதவிகரமா இருக்குங்க. இன்றைய தினம் வெவ்வேறு வகையில நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத சில விஷயங்கள் இருந்து கூட இன்னைக்கு நீங்க பண வரவுகளை பெற முடியும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காமெடி சென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதனால நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களை சுற்றியுள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் மிக மிக கலகலப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் வசீகரமாக இன்னைக்கு இருப்பீங்க. நல்ல நகைச்சுவையை பேசி இன்னைக்கு சிரிக்க வைப்பீங்க மற்றவங்களை. கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு பிரகாசமான நல்ல ஒரு சூழ்நிலை அமையுங்க. மகிழ்ச்சியான நல்ல புதிய ஃப்ரெண்ட்ஸ்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் நல்ல ஒரு சர்ப்ரைஸான ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களது கனவை நிஜமாக்கக்கூடிய வகையில் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமையுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே நீங்க மகிழ்ச்சியாவே இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை அல்லது உங்களது மனம் கவர்ந்த காதலரை நீங்கள் எவ்வளவு உயிருக்கு மேலாக நேசிக்கிறீர்கள் என்ற விஷயத்தை நீங்களே உணரக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் நீங்கள் வெளியே இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக சரிசமமாக பழக வேண்டுங்க. யாராக இருந்தாலும் சரி, எந்த பாகுபாடும் இல்லாமல் சரிசமமாக அனைவரிடமும் பழக வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நீ எங்க அவுட்டிங் போனாலும் சரி, சரிசமமாக பழகிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. எந்த விதமான பஞ்சாயத்துகளிலும் நீங்கள் நியாயமாக இருதரப்பிலும் நீங்கள் விசாரித்து தீர்வு சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தினம் திருமண வாழ்க்கையிலேயே இன்றைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த நிலை காணப்படுதுங்க. எனவே இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக, சந்தோஷமான, மகிழ்ச்சி, ஒற்றுமை அதிகரிக்கும் நல்ல நாளாக இன்னைக்கு அமையப்பெறுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு
கூடவே அந்த பெல் பட்டனும் ஆல் பட்டனும் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி கிடைக்கும். ஸோ நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் நமது கனெக்ட் டுடே ராசி பலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள தருணத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட்டை உங்களுக்கு என்கரேஜ் அமைது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கி நம்பர் 4 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமையுங்க. எனவே 4ஆம் நம்பரை நீங்கள் இன்றைய தினம் 4ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், இன்னைக்கு வெள்ளை நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. எனவே அதை பயன்படுத்தலாம். நமது கன்னிராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கிடைக்குங்க. பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்களது வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வருங்கிறது நீங்க மறந்துடாதீங்க. சில பேர் வந்து நினைப்பாங்க, என்னடா இந்த பெரியவங்க எப்போ பார்த்தாலும் நம்ம செய்யறதுல எல்லா விஷயத்திலையும் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சு அதை சொல்லிகிட்டே இருக்காங்க, நீங்கள் சலிப்பாக நினைக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டு பெரியவர்களால் இன்றைக்கி நல்ல ஒரு அனுபவசாலிகள். உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அவங்க சுட்டி காட்டினா மட்டும்தான் மற்றவங்க உங்களுடைய ஏளனமாக பேசுகிறதையும் அல்லது ஏளனமாக நடந்துக்கிறதையும் நீங்கள் உங்களது வீட்டு பெரியவர்கள் உங்களது குறைகளை சுட்டி காட்டல அப்படின்னா மற்றவங்க எப்படி உங்களை மதிப்பாங்க, ஏளனமாக தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த தவிர்க்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்று அவர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்துங்கள். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலையும் உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகளும் இப்போ கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க. நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை பெருகக்கூடிய வகையில் கண்டிப்பாக அமையுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமையுதுங்க. தொழிலில் இன்னைக்கு புதிய புதிய கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. நிறைய புதிய நபர்கள் உங்களுக்கு இன்னைக்கு அறிமுகமாக வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய சொற்கள் மூலமாக அதிகமான நல்ல பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய மனமகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு அமையுங்க. இது வரைக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய வகையில் இன்னைக்கு உங்களது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களது கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கிவிடும். ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை. இந்த தினம் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. மேலும் நமது வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நீங்கள் சொல்கிறதே இல்லை. எங்களுக்கு வந்து எப்படி நம்ம குறைகள் மற்றும் நம்மளது வீடியோ எப்படி இருக்குங்கிற குவாலிட்டி வந்து நமக்கு எப்படி தெரியும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் மட்டும்தாங்க எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான நமது ராசி பலன்களை பார்த்ததுக்கு பின்னால் நமது கருத்துக்கள் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நமது வீடியோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவிகரமாக இருக்கும். நமது கனெக்ட் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைலில் தேடி வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் அமையும். ஸோ நமது கனெக்ட் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.